ஃபேமிலி வெல்கம் பேக். நான் யாருன்னு தானே கேட்குறீங்க, நான் தான் விஷ்ணு. ஹேர் கட் பண்ணாலும் இப்படி இருக்கேன், ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிக்குது, சம்மர் ஹேர் கட்டு, வின்டர் சீசனில் தான் இருக்கும், அதை விட்டுருங்க. இப்போ நம்ம வந்த கடை பார்த்தீங்கன்னா ஈசிஆர்லேயே லொக்கேட் ஆகிருக்க ஐஸ் கேப் கஃபேக்கு தான் வந்துருக்கோம். இதில் ஆம்பியன்ஸ் சரி, சாப்பாடு சரி, ஐயோ செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்ம அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். No copyright, no song, only Vishnu. இங்கேயும் போடுவேன் பாட்டு. என்ன என்ன எழவியாது. இன்னும் இந்த மியூசிக் மேன் போலையா? வெளில போப்பா தம்பி அங்கே போய் ஓரமாக. இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ் செட்டப் தான், தரமாக இருக்கும். அப்படியே வெளியில் போகிற காரெல்லாம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம், நீட்டாக இருக்கும் பாருங்க. பாவம் நம்ம தம்பிக்கு மண்டையில் ஏதோ அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், அதான் கொஞ்சம் ரொம்ப மாதிரி பிஹேவ் பண்ணுறாப்புல. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்தேன். நீட்டான ஒரு ப்ரைஸ் தான் இது, ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து சாப்பிட்டு போகலாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிட்டுட்டு போகலாம். இங்கே வந்துட்டு மாஸ் காமிச்சிட்டு போகலாம். ஆமாம். A few minutes later. இதுதான் சிக்கன் கிளப் சாண்ட்விச். 3 லேயரில் வரும், 3 பிரெட் பீஸு, 2 லேயர் ஆஃப் சிக்கன் வரும். இது வந்து வெஜ் கட்லெட்டு. நம்ம தம்பி சாப்பிடுவாப்ல இப்போ. மூட்டு சாப்பிட்ற என்ன அப்பா சுட இருக்குது, சூப்பராக இருக்கும். இது மழை கிளைமேட் இல்லை, நல்ல கூட்டம் இந்த ஏரியா. என்னமோ செய்யுது உள்ளே போயிட்டு. என்ன பண்ணுது? வெஜ்ஜில் தாறுமாறாக இருந்துச்சுன்னா இதான் மாஸ்ட். இன்னொன்று, இந்த பேக்ட் ஐட்டம் கிடையாது, அவங்க அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறாங்க, அதுவும் ஒன்று. சுடுதுறோம் பஞ்சு மாதிரி ஒரு தின்னு அப்படியே எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. அது சாண்ட்விச். இப்போ நான் வந்துட்டு 3 லேயர் ஆஃப் சிக்கன் எடுத்து. ஐயோ வரமாட்டேது, கூட இதோடி போயிட்டு. ஓகே, ஜூஸியாக இருக்கு பாருங்க. மறட்டது சும்மா சொல்கிறேன் மட்டும் நினைக்கிறீங்க, வந்து ட்ரை பண்ணிட்டு கூட சாப்பிடுவோம். மிரட்டு ஷெஷ்வான் சிக்கன் சாண்ட்விச் வாங்க, மிரட்டலாம் சாப்பிட்ருவோம். ஐயோ ஜூஸியாக இருக்குது. மாசுனா மாசு. எனக்கு ஒரு இதா வேணா, நீயே சாப்பிட்டுக்க, நான் எடுத்து சாப்பிட்டுக்க. ஃபேமிலி நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் மேகி வந்துருச்சு, சூப்பராக இருக்குது. ஆஹா, நந்து மேகியே சாப்பிட மாட்டான். இந்த கடைக்கு வந்துட்டு இந்த டேஸ்ட்டை பார்த்துக்காக நந்துவே அவன் தான் இதை ஆர்டர் பண்ணிட்டு அவனுக்கு மேகியே சுத்தமாக பிடிக்காது. உண்மைதான், ஏன்னா எனக்கு மேகி பிடிக்காது. இங்கே வந்தோடனே வந்து அந்த மேகி மசாலா இல்லாமல்
இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வீட்டில் உள்ள மசாலா மாதிரி போட்டு செஞ்சு கொடுத்தது வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதான் இது வந்து சிக்கன் மேகி, இதில் எக் மேகி இருக்குது, வேறு சீஸ் மேகி இருக்குது, வெஜ்ஜி மேகி இருக்குது, ப்ளெயின் மேகி இருக்குது. ஃபேமிலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் லாலிபாப் சொல்லியிருந்தோம். சிக்கன் லாலிபாப் வந்துருச்சு. நல்லா இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்குது. ஃபேமிலி இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்லேட் சிக்கன் சாண்ட்விச் வந்துருச்சு. ஆம்லேட் சிக்கன் சாண்ட்விச் வந்துருச்சு. வாங்க நம்ம ட்ரை பண்ணலாம். என்னடா பண்ற? வரப்பட்டு அது என்னடா கொத்து பரோட்டா பண்ணிட்டு கையால எடுத்து சாப்பிட்றா? வாயாதடி வேற ஏதாச்சும். அது வேணாம் வேணான்னு சொல்லிட்டு ஒரு நாள் உட்காந்து அடிச்சு விட்டு நாக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிரெட் ஆம்லெட் வேணான்னு சொன்னேன். எங்க என் பிரெட் ஆம்லெட்? ஊத்தோடி. ஃபேமிலி ஃபைனலாக நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. நடக்க கூட முடியல, அவ்வளோத்துக்கும் வயிறில் சாப்பிட்றீங்க. அதுக்கடுத்து வந்துட்டு முக்கியமாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நிறையா பேர் பார்க்குறவங்க வந்துட்டு சப்பக்கரை பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான் பண்ணிட்டு போயிருங்க. வெள்ளைக்காகையும் சும்மா டிங்குன்னு தட்டி விட்டுட்டு கீழே லைக் இருக்கும், அது லைக் தட்டி விட்டுட்டு போயிருங்க. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. அடுத்த வாட்டி வந்து பார்ப்பேன், சர்ப்ரைஸ் ஆகிருக்கணும். பட்டு வண்ண போட்டு